ஹாய் ஹலோ வணக்கம் திரைக்குறள் நேர்களே, நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த இஷ்யூ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் சூரிய வச்சு நிறைய கான்ட்ரவர்சிஸ் சுத்திட்டு இருக்குங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சூரிய வச்சு என்ன கான்ட்ரவர்சி போச்சு அப்படின்னா, இது வந்து இந்த கொரோனா டைம்ல அப்படின்னு சொல்லலாம். நடிகர் விஷ்ணு விஷாலுடைய அப்பாக்கும் சூரிக்கும் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி, அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, அதெல்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து பழைய கதை. இப்போ சூரியோட ஃப்ரெண்ட்ஸே வந்து முன்னாடி வந்து சூரிய பல கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னன்றதை நான் விரிவா சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நடிகர் சூரி பத்தி சொல்லணும்னா, இவர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வராரு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன காமெடி ரோல்ஸ் நடிச்சு இன்னைக்கு அவரு எவ்வளோ பெரிய லீட் ஹீரோவா இருக்காரு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். வெற்றிமாறனோட விடுதலை, அதுக்கப்புறமா கருடன், இந்த மாதிரி டாப் மூவிஸும் நடிச்சிட்டு இருக்காரு. மாமனும் இவருக்கு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கொடுத்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ சூரி வந்து பல ஆக்டர்ஸ் கூட, பல டாப் ஹீரோஸ் கூட வந்து ஒரு காமெடி ரோல் வந்து கண்டிப்பா வந்து பிளே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவருக்குன்னு ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ்ல எல்லாரையும் சிரிக்க வச்சு அவருக்குன்னு ஏராளமான ஃபேன்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரோல் அவர் வந்து பாடி இதுவாகி ஒரு காமெடியன் கலந்த ஹீரோவா அவர் போகாம ஒரு சீரியஸான மூவி டைமென்ஷன்ஸ்ல அவர் போக ஆரம்பிச்சாரு. அண்ட் இன்னைக்கு சூரியோட நெட் ஒர்த் வந்து கொஞ்சம் ஹையா தான் இருக்குன்னு சொல்லாமே. ஸோ சூரிய அவரோட இன்டர்வியூஸ்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் எப்படி கஷ்டப்பட்டாரு அந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து நான் இந்த பில்டிங்க்கு வந்து பெயிண்ட் அடித்தேன், இந்த பில்டிங் தான் நான் பெயிண்ட் அடித்தேன். நீ என்ன அப்படின்னா, சினிமா அப்படின்ற ஒரு கனவை தூக்கிட்டு ஊர்லேருந்து ஒரு பையன் வந்து வரான் சென்னைக்கு. ஸோ சென்னை வந்தோடனே எல்லாருமே அப்போ ஏவிஎம் ஸ்டூடியோக்கு எதிர்த்தாப்புல தான் வந்து நிறைய பேச்சுலர்ஸ் வந்து ரூம் போடுவாங்க. அப்படி ரூம் போட்டு சினிமாவோட வாய்ப்பு இவருக்கு கிடைக்காம இவர் வந்து பல பில்டிங்ஸ்க்கு பெயிண்ட் பண்ணி நிறைய ஆட் ஜாப்ஸ்லாம் வந்து சர்வைவல்காக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் பின்னாடி நின்று அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் ரோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகி அங்கேருந்து குட்டி குட்டி சீன்ஸ் பண்ணி காமெடி ஆக்டர் ஆகி, அதுவுமே அவருக்கு கிளிக் பண்ண ஒரு படம் என்ன அப்படின்னா வெண்ணிலா கபடி குழுன்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அந்த படத்துல வந்து அவர் பரோட்டா சாப்பிட்ற சீன். ஸோ நான் 50 பரோட்டா சாப்பிட்றேன், கோட்டை முதல்ல இருந்து அழிங்க அப்படின்ற சீன். அதுலேருந்து தான் வந்து அவருக்கு கெரியரே வந்து கிராஃப் அப்படியே அப் 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 அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிச்சது. ஸோ எல்லாருமே ரசிச்சாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட வாய்ப்பு. இன்னைக்கு சூரியோட ஒரு படம் வந்து பிஸ்னஸே 70 கோடிக்கு ஆக தயாரா இருக்குது, அவர் லீடா நடிச்சா மட்டும். ஸோ சூரிய வந்து அந்த அளவுக்கு மார்க்கெட்டை வந்து இவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் வந்து நிறைய கதைகள் எல்லாமே சொல்லியிருக்காரு. இப்போ என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூ காய் கனி அப்படின்ற ஒரு திரைப்படம் வெளியாக உள்ளது. அண்ட் அது ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். இன்னைக்கெல்லாம் வந்து படத்தோட ப்ரமோஷனே எவ்வளோ ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு, அதுல எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்கு அப்படின்றது சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, அந்த பூ காய் கனி திரைப்படத்துல யார் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னா, காமெடி நடிகரான கொட்டாச்சி, இவரோட பொண்ணு மனஸ்வி தான் வந்து ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. உங்க லீடுனே வந்து சொல்லலாம். இந்த படத்தை இயக்குனவர் வந்து நடிகர் வெற்றிவீரன். அண்ட் இந்த படத்துல காமெடியின் ரோல் வந்து கொட்டாச்சி தான் வந்து பிளே பண்றாங்க. ஸோ நடிகர் கொட்டாச்சி வந்து என்ன கருத்து முன் வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சூரிக்கு நான் வந்து நிறைய தடவை ஃபோன் பண்ணி உதவி கேட்டேன், ஆனா எனக்கு அவர் செய்யவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த படத்துக்கு நீ ப்ரமோஷன் பண்ணணும், என்னோட பொண்ணு நடிக்கிறா, இட்ஸ் ஸ்மால் பட்ஜெட், ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேஸ் ஆர்டிஸ்ட் இதை பண்ணால் நல்லா இருக்கும், நீ என் ஃப்ரெண்ட் இல்லை, நான் அந்த உரிமையில கேட்குறேன். ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண கேட்டிருக்காரு. சூரி வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்குமே அவர் வந்து ரிலீஸ் பண்ணல. அதுக்கப்புறம் சரி நீ எனக்கு அட்லீஸ்ட் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பு, இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்ன்ற மாதிரி, அதை வச்சு நான் பப்ளிசிட்டி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கும் சூரி எந்த ஒரு ரெஸ்பான்ஸ்
ரெஸ்பான்ஸுமே வந்து பண்ணல. அண்ட் ஃபைனலி சரி அட்லீஸ்ட் ஒரு ட்வீட்டாந்து போடுப்பாவும் சோஷியல் மீடியால அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் வந்து சூரி எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்கல. ஸோ அதனால கொட்டச்சி வந்து நம்ம ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்குறோம் உரிமையா, ஆனா இப்படி ரெஸ்பான்ஸ் இல்லாம இவர் பண்றாரு அப்படின்னு சொல்லி கொட்டச்சிக்கு வந்து ஹர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா சூரியும் கொட்டச்சியும் 25 இயர்ஸ்க்கு மேல வந்து ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இனிஷியலி சினிமா வாய்ப்புகள் தேடும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து ரூம்மேட்ஸா இருந்திருக்காங்க. ஒன்னா இவங்கெல்லாம் வந்து பெயிண்டிங் பண்ண போயிருக்காங்க ஒரு பெரிய பில்டிங்ல, அந்த லேடர் வச்சு அந்த மாதிரி பெயிண்ட் பண்ண பில்டிங்கா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து கல்யாண வேலைகள்ல வந்து சர்வரா வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹோட்டல்ல சர்வரா வந்து வேலை பார்த்துருக்காங்க. கேட்டரிங் பாய்ஸா வந்து போயிருக்காங்க. கோயம்பேடு மார்க்கெட்ல வந்து வேலை பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி சர்வைவலுக்காக சினிமா வாய்ப்பு கிடைக்கலன்னு பல இந்த மாதிரி ஆட் ஜாப்ஸ் எல்லாமே இவங்க சேர்ந்துதான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எத்தனையோ பேரு ப்ரொடியூசர்களோட காலெல்லாம் விழுந்திருக்காங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு. இன்னைக்கு வந்து என்னோட நண்பன் வளர்ந்து நிற்கிறான், ஓகே ஃபைன். அண்ட் ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், என் பொண்ணுக்கு ஒரு இது என் நண்பன் உதவி செய்வான்னா செய்யல. ஸோ மேபி கொட்டாச்சிக்கு வந்து அந்த ஒரு இமோஷன் தான் வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் இவர் சூரி குறித்து இந்த மாதிரி பேசுற ஒரு காரணமா இருக்கு அப்படின்றது தென்னந்தெளிவா வந்து தெரிய வருது. இதுக்கு சூரி கொடுத்த பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வெற்றிமாறன் அவர்களுடைய அசிஸ்டன்ட் அசோசியேட்ஸ் எல்லாம் படம் பண்ணும்போது அவங்களும் வந்து எங்கிட்ட கேட்பாங்க, அப்ப நான் எத்தனை பேருக்கு தான் இந்த மாதிரி பண்றதுன்ற மாதிரி ஒரு கேள்வி முன் வச்சாரு. இந்த கேள்வி வந்து ஃபேரா அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஃபேர் கிடையாதுன்னு தான் ஆடியன்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. இங்க உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்களுக்கு நீங்க பண்ணாம வேற யாருக்குங்க பண்ண போறீங்க? நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தா அது ஒரு ப்ரமோஷனுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பா இருந்திருக்குமா? நீங்க வரக்கூட தேவையில்லை, உங்க ஆஃபீஸ்ல வந்து ஒரு போட்டோ இல்ல ஒரு ஆடியோ கிளிப்பிங் இல்ல ஒரு ட்வீட்டு என்ன சூரி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு மன வருத்தம் இருக்கதான் செய்யுது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பூக்காய் கனி திரைப்படத்தோட ஒரு பிரஸ் மீட்ல தான் வந்து கொட்டாச்சியும் அவர் மனம் திறந்து அதுல கொட்டுறாரு. ஏன்னா கொட்டாச்சியோட மனைவி பாத்தீங்கன்னா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அண்ட் அவருடைய மகள் மனஸ்வி இப்போ இந்த படத்துலதான் லீடா லான்ச் ஆக போறாங்க. இந்த படத்தோட இயக்குனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றி வீரன் அவர்கள். அவருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, சூரி வந்து கஷ்டப்பட்டெல்லாம் வரவே இல்லை, நாங்க பட்ட அளவு கஷ்டம் கூட பட்டவே இல்லை, நீங்க வேணா இந்த விடுதலை அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் எடுக்கும்போது நான் பழசு மறக்க மாட்டேன், எப்பயுமே இந்த ஸ்டோரிஸ் வந்து பேசிட்டே இருப்பாரு சூரி, நீங்க வேணா நல்லா யோசிச்சு பாருங்க, இது எல்லாமே அவர் வந்து பேசுவாரு, என்னை கொண்டு வந்ததே வெற்றி வீரன் அப்படி இப்படின்னு என் பேரையும் வந்து சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு நண்பனுக்கு ஒரு உதவின்னு வரும்போது அவர் ஹெல்ப்பே பண்ணலன்னா ஏன்பா நீ என்னை பத்தி வந்து பேசுற? அதே மாதிரி எனக்கும் ஒரு கதை வந்து கிடைச்சது, அந்த கதையை வந்து நான் போய் ப்ரொடியூசர் கிட்ட ஓகே எல்லாம் பண்ணப்போ சூரி என்ன பண்ணாருன்னா தன்னை எப்படி முன்னிலைப்படுத்திக்கணுமோ அந்த மாதிரி முன்னிலைப்படுத்திட்டு அந்த கதை கடைசியில எனக்கு நடக்கவே இல்லை. ஸோ ஒரு நண்பனுக்கு இன்னொரு நண்பன் பண்ற விஷயம் இதுதானா? ஏன்னா அவர் இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில கொடி கட்டி பறக்குறாருன்னா அவரோட கஷ்ட காலத்துல நாங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து மனம் திறந்து குமுறும் போது எப்படி வந்து நீங்க சூரி அட்டாக் பண்ணலான்னு பல பேர் வெற்றி வீரனை கேட்டதுக்கும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நீங்க நிறைய இன்டர்வியூஸ் எடுத்து பாருங்க, என்னை பத்தி அவர் பேசியிருக்காரு, ஸோ அதுல எனக்கு வாய்ப்பெல்லாம் வந்தது, அதுல என்ஓசி கேட்டாங்க, அந்த என்ஓசி கூட சூரி கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கான்ட்ரவர்சிலாம் நடந்த சூரி ஏன் இப்படி பண்ணலன்னு கொஞ்சம் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆன இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கொட்டாச்சி வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க, இந்த மாதிரி எனக்கு சூரி மேல எந்த ஒரு கோபமும் கிடையாது, இன்னி வரைக்கும் என்னோட நண்பன் தான், 25 இயர்ஸாவே நாங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான், அதுக்கும் மேல இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்துட்டு தான் இருக்கு, என்னவோ வந்து அவர் பண்ணலாம், ஆனா இன்னைக்கு அவர் வந்து இண்டஸ்ட்ரியில நிலைச்சு நிக்கிறதுக்கு காரணம் அவரோட உழைப்பு தான். என்னதான் இவங்க சொன்னாலும் அவங்க சொன்னாலும் உழைப்பு தான் வந்து அவங்கள கொண்டு போகும். ஸோ வந்து அந்த ஒரு ஆதங்கத்துல நான் அன்னைக்கு பேசிட்டேனே தவிர இந்த மாதிரி சூரி கிடையாது கோவம் கிடையாதுன்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோவும் போட்டு சூரி நண்பரை வந்து நான் நிறைய பாராட்டுறேன், அவர் வந்து சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் சொசைட்டிக்காக நிறையவே வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம குழந்தைங்களோட படிப்புக்கும் வந்து பண உதவி கல்வி உதவி எல்லாம் செஞ்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நண்பனுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சினிமா செய்திகள்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம திரைக்குறள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க விஜய் தயா, இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா.